ஹாய் எவ்ரிஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டேன், சார் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக்காக போய்கிட்டு இருக்கு. வெற்றியாளன் பேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து மார்னிங் 4 o'clockலேருந்து ஈவினிங் 10 o'clock வரைக்கும் பயங்கர டிஸ்கஷன்ஸோட பக்காவாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் ஃபுல்லாக இல்லை சார், நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கேன், எனக்கு ரிவிஷன்ஸ்க்கு வேணும் இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு டெஸ்ட்டும் அதுக்கான டிஸ்கஷன்ஸும் எனக்கு வேணும். என்னால் இவ்வளோ மினிமம் அமௌண்ட்னாலும் என்னால் இப்போதைக்கு என்னோட சுச்சுவேஷனில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சில ரீசன்லாம் சொன்னீங்க. அதனால் நம்மகிட்ட ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து நம்ம வந்து மே 1ஆம் தேதி சிகரம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ 2026 தேர்வுக்கான சிகரம் டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. அந்த சிகரம் டெஸ்ட் பேட்சுக்கான டீடைல்ஸ் தான் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். டெஸ்ட் பேட்ச் நேம் என்ன அப்படின்னா சிகரம் டெஸ்ட் பேட்ச். நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சிகரம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, காண்டாக்ட் நம்பர் 9344835851 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் சிகரம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஜஸ்ட் டைப் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீடைல்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதில் வந்து டெக்னிக்கல், ஜிஎஸ், மேக்ஸு இந்த மூணையுமே கம்பைன் பண்ணுற மாதிரி தான் டெஸ்டஸ் இருக்கும்பா. எப்படி அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் தான் டெஸ்ட்டு. உங்களுக்கு 2 நாள் படிக்க கேப் விட்டு 1 நாள் டெஸ்ட்டு, 2 days படிக்க கேப் விட்டு 1 நாள் டெஸ்ட்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 2 daysல நீங்கள் வந்து எதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸும் கவர் பண்ணணும், டெக்னிக்கலும் கவர் பண்ணணும், மேக்ஸும் கவர் பண்ணணும். இந்த டெஸ்ட்டுக்கு ஆன போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் படிச்சுட்டு அதை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆரை ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். 938840444131 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் லிஸ்ட் வந்து அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் மார்னிங் பண்ணிங்கன்னா மார்னிங் 10 o'clock உங்களுக்கு மார்க் லிஸ்ட் வந்து யார் வந்து எந்த ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதில் வந்து கம்பைண்டாக தான் இருக்கும். எதுக்காக கம்பைண்டாக கொண்டு வாங்க? டெக்னிக்கல் மட்டும் கொண்டு போகலாமா, இல்லை ஜிஎஸ் மட்டும் கொண்டு போகலாமா, மேக்ஸ் மட்டும் கொண்டு போகலாமா, தனித்தனியாக கொண்டு போகலாம். அதுக்கான டைம் வந்து ஒரு 1 year நம்ம கையில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம தாராளமாக 6 month டெக்னிக்கல், 3 month ஜிஎஸ், அடுத்த 3 month மேக்ஸ் அப்படின்னு பிரித்து கொண்டு போகலாம். நமக்கு இருக்கிறது இன்னும் 90 days தான். ஆல்மோஸ்ட் 100 days தான் இருக்குது. அப்போ அந்த 100 days எப்படி எஃபெக்டிவாக கொண்டு போகணும் அதை தானே யோசிக்கணும். அப்போ அந்த 100 daysல அந்த 3 போர்ஷன்ஸுமே கவர் பண்ணணும். அப்போ அந்த 3 போர்ஷன்ஸ் எப்படி கவர் பண்ண முடியும்? ஒரு டெஸ்ட்டில் 50 கொஸ்டின்ஸ் தான். அந்த 50 கொஸ்டின்ஸில் 30 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்னது டெக்னிக்கல், 10 கொஸ்டின் ஜிஎஸ், 10 கொஸ்டின் மேக்ஸ். அப்போ ஓவரால் கவர் ஆகிடுமா? இந்த ஓவரால் கவர் பண்ணும் போதும் இந்த 50 கொஸ்டினா ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. 6 o'clock டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த 50 கொஸ்டின் 200 கொஸ்டினாக மாறும். எப்படி சார் 50 கொஸ்டின் 200 கொஸ்டினாக மாறும்? குட்டி போட்டுருமா என்ன அப்படின்னு கேட்கலாமா? வேறு ஒன்றும் இல்லை. அந்த 50 கொஸ்டின் 200 கொஸ்டின் எப்படி மாறணும் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். 50 கொஸ்டினா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்குமா? ஒரு கொஸ்டின் அதுக்கான 4 ஆன்சர் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏதோ ஒன்று தான். கரெக்டாக? ஒரு கொஸ்டின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செயின் சர்வேயோட செயின் லிங்க் லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இல்லாட்டா செயின் 100 செயினோட லிங்க் என்னன்னு கேட்குறாங்க. 100 செயினோட லிங்க் வந்து எத்தனை இருக்கும், இல்லை லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே வந்து ஆப்ஷன்ஸில் 100 லிங்க்கு, 66 லிங்க்கு, 16 லிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து 150 லிங்க்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டாபிக் பார்க்கும்போது அதுக்கான ரிலேட்டடான எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டா அந்த டைப் முடிஞ்சிருமா? அப்போ செயினில் எத்தனை டைப் இருக்குது, அப்போ என்னென்ன லிங்க் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி படிக்கும் போது நம்ம டெக்னிக்கலும் ஓரளவு கவர் ஆகும். ஜிஎஸ் நம்ம படிக்கலையே அப்படின்னாலும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அந்த பாயிண்ட்ஸ் எழுதி வச்சு அதை ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். மேக்ஸுமே அதே மாதிரி தான். இதில் என்ன பாயிண்ட்ஸ், மேக்ஸில் உங்கள் பிஒய்க்கு பேஸ்டு ஃபுல்லாக தான் இருக்கும். இது தாண்டி வேறு எதுவுமே உங்களுக்கு வராது. அதனால் இந்த இதை ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது யாருக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறேன். இனிஷியலாக நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கே இருக்குது எப்படின்னு தெரியாது அப்படிங்கிறவங்க தயவுசெய்து சேராதீங்க. அதுக்கானது சோர்ஸ் இது இல்லை. நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு நான் ரிவிஷன் பண்ணணும், ரிவிஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதை வந்து கரெக்டாக நான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன். எல்லாமே நான் ஒரு 2 years நான் படிக்கிறேன், இல்லை 1.5 years படிக்கிறேன், எல்லா மெட்டீரியல் சோர்ஸுமே என்கிட்ட இருக்குது, நான் வந்து படித்தா போதும், படிச்சிருக்கேன், ரிவைஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ண எனக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் புதுசாக இப்போ தான் சார் வரேன், 90 daysல டெஸ்ட் பேட்ச் போட பாஸ் ஆகலாமா தயவுசெய்து கேட்காதீங்க. அதுக்குன்னா நீங்கள் வெற்றியாளன் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். அந்த வெற்றியாளன் பேட்ச்சில் உங்களுக்கு 90 daysல கிளாஸ் முடிச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணி பிஒய்க்கு சால்வ் பண்ணுறது எல்லாமே ப்ராசஸாக போகும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு போர்ஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், அதுக்கான டிஸ்கஷன் கொடுப்பாங்க. இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த டிஸ்கஷன்ஸுக்கு ரெக்கார்டு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேபி இப்போ பார்க்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் ரெக்கார்டு வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது நார்மலாக டெஸ்ட் வந்து டெக்னிக்கல் டெஸ்ட்டு 25 கொஸ்டின், 25 நம்பர்ஸு, டெக்னிக்கல், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே வந்து மொத்தம் 25 டெஸ்ட் இருக்குப்பா. மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 3 டெஸ்டஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் 1500 கொஸ்டின்ஸ்க்கு மேலேவே இருக்கும். நீங்கள் 1500 கொஸ்டின்ஸு அதை 3 times 4 times போட்டோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம கையில் இருக்கும் 6000 கொஸ்டின்ஸ் இருக்கும். 6000 கொஸ்டின்ஸ் ஓவரால் பார்த்தாலே போதும் எக்ஸாம், வேறு எதுவும் வேணாம், அந்த மாதிரி தான். ஓகே.
எப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மே 1st ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா. மே 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மே 1 ஃபஸ்ட் டெஸ்ட். அந்த டெஸ்ட் மட்டும் ஃப்ரைடே இருக்கும். அதுக்கு அடுத்து வர எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டேட் தான். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் டெஸ்ட் இருக்கும். புதன்கிழமை சாயங்காலம் 6 மணி, சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி. அதுக்கான டிஸ்கஷன் அன்னைக்கு நைட்டு 8 o'clock உங்களுக்கு யூடியூப்லேயோ நம்ம கூகுள் மீட்டில் நமக்கு இருக்கும். ஓகே, யூடியூப்பில் இருக்காது, கூகுள் மீட்டில் இருக்கும். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இது கான்டாக்ட் நம்பர் வந்து 9344835851 நம்பர் இருக்கும். 9384044131 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? சிகரம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிங்க தெரியும். இல்லை வெற்றியாளன் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வெற்றியாளன் பேட்ச் அப்படின்ட்டு போட்டிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கான ஷெடியூல் ஃபுல்லாகவே இருக்கும்பா. என்ன டேட்டில் என்ன டெஸ்ட்டு 1 அன்னைக்கு, அதில் டெக்னிக்கல், ஜிஎஸ், மேக்ஸு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களை நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்பில் ப்ராப்பராக அந்த டெஸ்ட்டுக்கான ஃபுல் சிலபஸ்ஸு, என்ன டேட்டு, என்ன டைமு, நீங்கள் என்ன எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி நீங்கள் ஓஎம்ஆர் ஷேர் பண்ணணும், உங்களுக்கு எப்போ மார்க் லிஸ்ட் வரும், எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து அந்த குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ எந்த டேட்டில் என்ன டெஸ்ட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. டெக்னிக்கல்லேருந்து 30 கொஸ்டின்ஸு, ஜிஎஸ்ல 10, மேக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரும். ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு புதனும் சனியும் தானே முடிச்சதுக்கப்புறம் 3 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு 200 மார்க் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கப்பா. 200 மார்க்ஸு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. இது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். லாஸ்ட் என்னோட முடிக்கிறோம், 1 முடிக்கிறோம். நமக்கு 3 எக்ஸாமு. ஜேடிஓக்கு அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு டைம் இருக்கும். இது வந்து 3 எக்ஸாமா ஏஇக்கு, அதுவே உங்களுக்கு போதும். இது வரைக்கும் ரெகுலராக வேறு எதுவுமே படிக்காமல் நீங்கள் உங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, படித்து ரிவைஸ் பண்ணி இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். நம்ம எல்லோரும் என்ன தப்பு பண்ணுவோம் தெரியுமா? எல்லோரும் நிறையா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம். அந்த மெட்டீரியல்ஸ் லாஸ்ட் வரைக்கும் பார்க்க மாட்டோம். அது எங்கே இருக்குன்னு நமக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. ரெண்டாவது விஷயம், அங்கங்கே எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுவோம். எதையுமே பண்ணாங்க, ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அந்த ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு சோர்ஸை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேருந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே நமக்கு அதுக்கு அடிஷனல் டேட்டா எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். பல இடத்துல நம்ம அங்கங்கே அப்படி தேடுறது எதுவுமே நமக்கு நிலையா இல்லாமல் போயிடும். ஒருத்தரை நம்பி ஒரு சோர்ஸில் ப்ராப்பராக போனீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும்பா. அதனால் நீங்கள் என்ன நம்பி வாங்க, அவங்களுக்கு ஏஐ ஜேடிஓக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே தருவேன். ஓகே, இது என்ன அப்படின்னா உங்கள் ரெக்கார்டட் வீடியோ வந்துடும். சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு, 100+ ஃபார்முலா ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துடலாமா அந்த டெஸ்ட் பேட்சில். இப்போ ஃபார்முலா ஷீட் நம்ம போடுறோம்ல, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபார்முலா ஷீட் பிடிஎஃபாகவே வந்து ஆப்பில் வந்து வந்துடும். டவுன்லோடபிள் ஃபார்மெட்டில் வரும். அது நீங்கள் பிடிஎஃபாகவே எடுத்துக்கலாம். டெஸ்ட் வித் டிஸ்கஷன், வீக்லி டெஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வெற்றியாளன் பேட்சில் வந்து வீக்லி வந்து அவங்க கம்ப்ளீட்டட் போர்ஷன் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த கம்ப்ளீட்டட் போர்ஷன் வீக்லி டெஸ்ட் மட்டும், டெய்லி டெஸ்ட் வராது. வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகிடும். அடிஷனலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. லாஸ்ட் மினிட் ஃபுல் ரிவிஷன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 days வந்து ஓவரால் சப்ஜெக்ட் ரிவிஷன் தருவாங்கப்பா. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நாள், அது ஃப்ளோ சார்ட் வைஸாக போகும். அந்த ரிவிஷன்ஸுமே உங்களுக்கு இதில் வந்துடும். டெய்லி மேக்ஸ் டெஸ்ட்டு இது வந்து ரெகுலராக வருது. இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கும் 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லாட்டா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், சிகரம் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த நாள் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ.